வெல்கம் பேக் டு த ப்ரெக்னன்சி அண்ட் பேபி சீரீஸ். இன்றைக்கி போஸ்ட் நேட்டல் கேர், அதாவது பிரசவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான சில விடயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஒரு காயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கரையிற மாதிரியான ஒரு தையல் போட்டிருப்பாங்க. அண்ட் உங்களோட காயத்தின் தன்மைக்கு ஏற்ப இங்கே கட்டாரில் சில க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் தருவாங்க. பொதுவாக இங்கே ப்ரெஸ்கிரைப் பண்ணுற க்ரீம்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டாக வாரது லிக்னோகைன் ஹைட்ரோக்ளோரைட் ஜெல். இது ஒரு நம்பிங் க்ரீம், அதாவது பார்த்தீங்கன்னா அதிலேயே லோக்கல் எனஸ்தெட்டிக் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணினீங்கன்னா வலி, பர்னிங் அண்ட் இரிட்டேஷன் விளங்காமல் போகும். ஸோ யூ வில் ஃபீல் குட். பட் திஸ் இஸ் நாட் அ ஹீலிங் மெடிசின். காயம் சுகமாகிறதுக்கும் இதுக்கும் மிச்சம் சம்மந்தம் இல்லை. இதை நீங்கள் ஒரு நாளில் 2-3 டைம்ஸ் அப்ளை பண்ணலாம், ஓ whenever you feel discomfort. செகண்ட் இஸ் பெவிலான் ஆயின்மெண்ட் 0.25% பீட்டா சிட்டஸ்டரால். இது காயம் அண்ட் தேயல் ஆடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆயின்மெண்ட். இதை சரியாக யூஸ் பண்ணினால் வீக்கம், எரிவு எல்லாம் கிராஜுவலி ஓகே ஆகிடும். இதையும் நீங்கள் ஒரு நாளுக்கு 1-2 டைம்ஸ் ஆஃப்டர் பாத்திங் ஓ ஆஃப்டர் யூஸிங் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். அண்ட் யூ கேன். த தேர்ட் இஸ் பேந்தனால் 5% க்ரீம். பேந்தனால்ன்றது ஒரு ப்ரோ விட்டமின் B5. இது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். உங்களோட டேமேஜ் ஆகின ஸ்கின் செல்ஸ், கிராக்ஸ், ட்ரை ஸ்கின் எல்லாம் இதை அப்ளை பண்ணினால் ஓகே ஆகும். யூ கேன் ஈவன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் கிராக்ட் நிப்பல்ஸ். இட்ஸ் சேஃப் ஃபார் பேபிஸ், பட் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர் இஃப் யூ வாஷ் இட் பிஃபோர் ஃபீடிங். அதாவது ஒரு ஃபீடிங் பண்ணின பிறகு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். பிறகு அடுத்த ஃபீடிங் பண்ண முதல் நிப்பல்ஸை வாஷ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் நிப்பிள் இஷ்யூஸுக்கு பெஸ்ட் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்னா நீங்கள் வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட தாய்ப்பால் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் நல்ல ரிசல்ட்ஸை தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறது பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்றாவது, அப்ளை பண்ண கஷ்டம் என்றால் ஒரு காட்டன் பால் அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி அதில் க்ரீமை வச்சு அதன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் செகண்ட், சேம் டைமில் ஒன்றுக்கு மேலே இன்னொன்று யூஸ் பண்ண வேணும். ஒரு சில மினிட்ஸ் தொடக்கம் 1 hour வர காட்டியும் கெப் வச்சு அப்ளை பண்ணுறது பெட்டர். இதையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லி தருவாங்க. ஸ்டில் சில பேருக்கு கிளாரிட்டி இருக்காது. ஸோ ஐ எம் ஷேரிங் த வே ஐ யூஸ் தெம். சில பேருக்கு டைக்ளோஃபெனக் சோடியம், அதாவது சப்போசிட்டரிஸ், டைக்ளோனா அப்படின்ற சப்போசிட்டரி தந்திருப்பாங்க. உங்களுக்கு டெலிவரி ஆகின பிறகு வயிறு, இடுப்பு எல்லாம் சில நேரம் சிவியராக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இதை பின்துவாரம் வழியாக இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இம்பார்ட்டன்ட்லி ஆஃப்டர் இன்சர்ட்டிங் 10 minutes வரை அப்படியே சாய்ந்து படுத்துக்கொள்ளணும். ஸோ தட் இட் டசன்ட் ஸ்லிப் அவுட். ஆஃப்டர் டெலிவரி இருக்கிற இன்னும் ஒரு காமன் இஷ்யூ தான் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இது ஹார்மோனல் சேஞ்சஸ், அயன் டேப்லெட்ஸ் போன்ற காரணங்களால் ஏற்படும். அதுக்காக தரப்படுற மெடிசின் தான் இந்த டுஃபிலெக் சிரப். இது ஸ்டூலை சாஃப்ட் ஆக்குற ஒரு லெக்டியூலோஸ் சொல்யூஷன். இன்கேஸ் இது உங்களுக்கு தரப்படலை அப்படின்னா, நீங்கள் கான்ஸ்டிபேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபார்மசியில் கூட இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் மெடிசின்ஸ் அப்பார்ட் சில பேருக்கு நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக இல்லாமாக்குறது கஷ்டம். பட் யூ கேன் ஃபேட் தெம். மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணினதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கொக்கோ பட்டர், ஷியா பட்டர் போன்ற பாடி பட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது டீப் மாய்ஸ்சரைசிங் தன்மை கொண்டது. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல இலாஸ்டிசிட்டி தாரதோட ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் ஃபேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெச் மார்க்ஸால் ஏற்படுற சொறிவுக்கும் நல்ல தீர்வாக அமையும். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ஒன் ஆஃப்டர் மை செகண்ட் டெலிவரி அண்ட் ஐ யூஸ்ட் ஷியா பட்டர் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி. அண்ட் ஆல்சோ கொட்டுக்கோல இலைகளோட சாறு கூட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபேட் பண்ண யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், முந்தின வீடியோவில் போல் சில ட்ரெடிஷ்னல் விடயங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாட்டில் ஒரு நார்மல் டெலிவரி நடந்தால் எங்களோட தாய்மார்கள், பாட்டிமார்கள் சில சம்பிரதாயங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த விடயங்கள்ல இருந்து ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லித்தாரு. இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க செய்யலாம். பட் சயின்டிஃபிக்கலி ஓ மெடிக்கலி இந்த விடயங்களோட ரிலையபிலிட்டி பற்றி எனக்கு கேரண்டியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தர முடியாது. பட் ஐ கேன் டெல் யூ தே ஆர் குட் ஃபார் யோர் மைண்ட். அதில் ஃபர்ஸ்ட், டெலிவரிக்கு 3 daysக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட்டாக தலைக்கு குளியல். அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். பிகாஸ் யுவர் பாடி இஸ் டயர்ட் அண்ட் வீக். ஸோ அட் ஒன்ஸ் ஆஃப்டர் த பேபி டெலிவரி நீங்கள் குளிக்கிறது மிச்சம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குளித்து முடித்த உடனே சூடாக ஒரு கப் சுக்கு காஃபி அண்ட் தென் சாம்பிராணி புகை. இந்த சாம்பிராணி புகை போடுற மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டாக ஒரு சிரட்டை துண்டு அல்லது ஒரு பீஸ் காக்கோல் பர்ன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது வீடியோ பர்பஸுக்காக நான் செய்கிறேன். நீங்கள் இதை ஃபுல்லாக பர்ன் ஆகும் வரை வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா தணல் கிடைக்கும். அந்த தணலில் 1/2 ஸ்பூன் மாதிரி பவுடர் பண்ணின சாம்பிராணி அண்ட் 1/4 ஸ்பூன் மாதிரி குந்திரிக்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கூடவே கொஞ்சம் கார்லிக் பீல், வெள்ளைப்பூடு தோல். இந்த புகையை, இதெல்லாம் போட்டு வர புகையை உங்களோட தையல் காயம், பாதம், முடி எல்லாம் படுற மாதிரி பிடிக்கலாம். பேபிஸுக்கு கூட சம்டைம் பிடிப்பாங்க. இது ஆன்டி மைக்ரோபியல், அதாவது கிருமிநாசினியாகத்தான் இது யூஸ் பண்ணப்படுது.
என்னை பொறுத்தவரை தையல் காயம் மாறுவதற்கும் பேபியோட தொப்புள் கொடி காயம் மாறுவதற்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. பட் ரீசெண்டாக சாம்பிராணி புகை டாக்ஸிக், ஸ்பெஷலி பேபிஸுக்கு கூடாது அப்படின்றலாம் நான் படித்தேன். ஸோ யூ ஷுட் டூ யோர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் திஸ். அண்ட் அடுத்ததாக கார்லிக், அதாவது வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் எடுத்து அதை சுட்டு அதை ஒரு பீஸ் கருப்பட்டியோட சாப்பிட்டு தருவாங்க. இது வந்து உடலில் இருக்கிற கழிவுகளை அகற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து முருங்கைப்பட்டை, அதாவது முருங்கை மரத்தோட பட்டை ஒரு துண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு ப்ளஸ் வேப்பெண்ணெய், இந்த 3ஐயும் சேர்த்து இடித்து பெருவிரல்ல 2லையும் கட்டுவாங்க. இது வந்து ஜன்னி ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர் ஆர் சம் மோர் திங்ஸ் லைக் இடிக்காயம் தூள் சாப்பிட்றது, 7 வகை இலைகளை அவித்து மேலெல்லாம் ஒத்தடம் கொடுக்கறது அப்படின்னு சில விடயங்கள் இருக்குது. பட் கட்டாரில் எங்களால் இதை செய்ய முடியலை. நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயங்களோட வெலிடிட்டி என்னான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படின்றாலும் கூட they make you feel good even if you do it for yourself. So new moms, thanks for watching the video. I hope you heal and stay happy after your baby delivery. Take care of yourself and your baby. Bye bye.